வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்னத்தை பார்க்க போறோம்னா, பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, நாகால் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கோயிலெல்லாம். அது வந்து இப்போ போயிட்டு நம்ம பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுவும் சனிக்கிழமையில் செய்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நிறைய நம்ம என்ன நம்மளால செய்ய முடியுமோ அந்த பிரசாதத்தை எடுத்து போய் பூஜை பண்ணால் நல்லது. முக்கியமாக நம்ம பால் எடுத்துகிட்டு போனோம்னு சொல்லுவாங்க. சில பேர் முட்டை கூட வைக்குவாங்க. முட்டை வைக்கிறது நம்ம பால் தயிரெலாம் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு, அதே போல் பூல் நூலில் மாலை போடுவாங்க. அந்த பூநூல் மாலை ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம்னு சொல்லுவாங்க. நாகப்பஞ்சமி இன்றைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி செய்வாங்க. நம்ம நாளில் முடிஞ்சதுன்ட்டு நம்ம எந்த தோஷம் இருந்தாலும், சிலருக்கு எந்த தோஷம் இருந்தாலும் இந்த மாதிரி நாகக்கட்டைக்கு போய் நம்ம பூஜை செய்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் எதுனா, ஸ்கின் அலர்ஜி ஆனாலும் சரி, நம்ம சரும பிரச்சனை எது இருந்தாலுமே சரிங்க, நம்ம இந்த மாதிரி போயிட்டு நாகக்கல்லுக்கு பூஜை செய்துட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அதே போல் நம்ம போகும்போது நம்ம பூஜை செய்யும்போது ஃபஸ்ட்டு நிறைய மஞ்சள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. மஞ்சள், தயிர், பால், அதே போல் எண்ணெயும் எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் தண்ணி கூட எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்லா ஒன் பை ஒன் எல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணலாம், அதுக்கு அடுத்தது தயிரில் பண்ணலாம், அதுக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு எண்ணெயும் பண்ணிவிட்டு, விருப்பம் இருந்தால் நம்ம ஒரு இப்படி சக்கரை கூட அபிஷேகம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கை சிறக்கணும், சந்தோஷமான விஷயத்துக்காக அபிஷேகம் பண்ணுறோன்னாக்கா நம்ம ஒரு பிடி சக்கரை கூட அபிஷேகத்தில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னாக்கா தேன் சேர்த்தாலும் இன்னும் ரொம்ப 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 நல்லது. தேன் கூட நம்ம சேர்த்து அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம். அந்த தண்ணி நல்லா கழுகினோமா, ஏன்னா அந்த இனிப்பெல்லாம் அந்த எறும்பெல்லாம் வர சான்ஸ் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் நல்லா கழுவி விட்டுக்கிட்டு நிறைய மஞ்சள் போட்டு நல்லா அந்த நாகக்கட்டையை நல்லா அபிஷேகம் பண்ணுற மாதிரி நல்லா நல்லா எல்லா பக்கம் தேய்ச்சிட்டு, அதுக்கு அடுத்தது குங்குமம் நம்மளுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ தலையிலேருந்து வச்சுட்டு வரலாங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் குங்குமம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது 11 இடத்துல குங்குமம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. 11 இடத்துல நம்ம குங்குமம் வச்சுட்டு ஊதுபத்தி, அதே போல் வாழைப்பழம், 2 வாழைப்பழம் வைக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வச்சுட்டு வைக்கலாங்க. ஒரு 3 வகை பழம் வச்சா கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு 11 வாட்டி வலை வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த நாகக்கட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம 11 வாட்டி வலை வந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு நம்ம நாளில் முடிஞ்ச 108 தரம் நாகதெய்வமி துணைன்னு நம்ம வேண்டிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தான் சில பேர் அரிசி மாவு பண்ணுவாங்க. அரிசி மாவும் சர்க்கரையும் கலந்துட்டு மிக்சியில் போட்டு பொடி மாதிரி ஆக்கி ஒரு ரவுண்ட் உருண்டை பிடிச்சி வைக்குவாங்க, லட்டு போல். அப்படி கூட செய்யலாம். அது அப்படி இஷ்டம் இல்லைனாக்கா நம்ம வந்துட்டு அப்படி கூட அந்த அரிசி மாவு சர்க்கரையும் கூட கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது கொடுக்கும்போது கூடவே வந்துட்டு பெண்கள் மாங்கல்ய பாகம் கிடைக்கிற ஒரு 5 மஞ்சள் கூட கொடுப்பாங்க. மஞ்சள் நூலோடு கொடுப்பாங்க. தாலி கயிறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தாலி கயிறு சேர்த்து கொடுத்தா ரொம்ப நல்லது. ஒரு 5 சுமங்கலி பெண்களுக்கு நம்ம அது கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப சிறந்தது தான். நம்ம வந்துட்டு இந்த பூஜையை வந்துட்டு செவ்வாய்க்கிழமை செய்தால் ரொம்ப சிரேஷ்டம். செவ்வாய், வெள்ளி, சனி 3 நாளுமே செய்யலாங்க. நம்மளால் முடியலன்னு சொன்னால் நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் கூட செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது தான். அவங்க இஷ்டத்துக்கு நம்ம அனுகூலத்தை பொறுத்து தான் நம்ம பூஜை செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம மனசில் நினச்சிட்டா நல்லது. கண்டிப்பாக செய்தால் இந்த பலன் கண்டிப்பாக உண்டுங்க. யாராலும் செய்யலாம். அப்படி போக முடியாதவங்க கோயிலில் வீட்டில் கூட நம்ம ஏதோ ஒரு நோட்டில் கூட எழுதிக்கலாம். அந்த மாதிரி 101 நாகதெய்வமி துணைன்ட்டு அப்படி கூட பண்ணலாம். பார்த்த அனைவருக்குமே நாகதெய்வத்தின் அருள் கிடைக்கட்டும். எல்லாருக்குமே சந்தோஷம் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். எல்லாரோட பிரச்சனையும் நாகதெய்வம் 2 பேரும் காப்பாற்றுவாங்க. அனைவருக்குமே நன்றி. ஓம் நாகதெய்வமி துணை. நான் ஒரு 11 வாட்டி சொல்கிறேங்க. ஓம் நாகதெய்வமி துணை, 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 ஓம் நாகதெய்வமி துணை.